வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தர மாதிரி பூண்டு பொரிய குரு வைத்திய உணவே மருந்தாக பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு பவுன் ஃபுட்ஸ். நான் உங்கள் பவுன் அம்மா. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. சோ அது இப்போ உங்க முன்னாடி செய்து காட்டப்பட இருக்கிறது. எதற்காக அப்படின்னா, இன்னைக்கு நோய் ஓட்டக்கூடிய நொறுக்கு தீனி தயாரிக்க போறோம். நோய்களை நொறுக்கு தீனியை வச்சு ஓட்ட போறோம். எதற்காக அப்படின்னு எல்லா நேயர்களும் கவனமா பாத்துங்க. ஜெம்சி நெட்வொர்க் உங்களுக்காக எல்லா சேனல்லையும் வழங்குது. ஜெம்சி, பவுன் ஃபுட்ஸ், ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி, டயட் டிப்ஸ், குரு வைத்தியம் எல்லாத்துலயும் வருது. ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலயும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட பேர் ஆதரவை தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி அட்ட டயத்துல 4 கேமரால போகுது. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சின்னவங்க ஏன் பெரியவங்களையே எடுத்துக்கங்களேன். நீங்க பாரம்பரிய உணவுகளை பக்குவமா சாப்பிடுங்க. ராகி, கம்பு, சோளம், அது இதுன்னு அதெல்லாம் எப்படிங்க சாப்பிட்றது, அது டேஸ்டா இல்லை, அதான் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் மழுப்புவாங்க. அதுலயும் குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே, அதைத்தான் சொன்னேன், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நோட் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஃபாஸ்ட் ஃபுட் முறையில் இப்போ நம்ம ஒரு உணவே மருந்தை தரப்போறோம். ஸோ நிகழ்ச்சி ரொம்ப பெருசு. அதனாலதான் முக்கியத்துவம் கருதி எல்லா சேனல்லையும் விடுகிறோம். பொறுமைங்கிற தவத்தை ஈட்டுங்க. நிச்சயம் எங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வரமாக வந்து ஆரோக்கியத்தை அள்ளித்தரும். சரிங்களா? யாராவது கட் பண்ணி டக் 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 டக்குன்னு ஸ்பீடா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான நிகழ்ச்சி இதல்ல. உணவை தயாரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க வந்தீங்கனாலும் அது உங்களுக்கான நிகழ்ச்சி அல்ல இது. சரிங்களா? உணவே மருந்தா எப்படி தயாரிச்சுக்கிட்டு வீட்டில இருந்தே பலன் பெறணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து பாருங்க. 13 வருடமா நாங்க ஆராய்ச்சி பண்ணி எப்படி இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பாரம்பரியத்தை உள்ள கொண்டு வர்றது, சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், ஏழையில இருந்து பணக்காரர் வரைக்கும் எப்படி பலன் பெற வைக்கிறது, அவங்கவுங்க சமைக்கிற உணவையே மருந்தா வச்சுக்கிட்டு அப்படிங்கறத தான், அந்த கண்டுபிடிப்பை தான் உங்க முன்னாடி வைக்கிறோம். தேவைன்னா உங்க சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். உள்ள போறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய டிஸ்கிளைமர் போட போறேன். தெளிவா தெரிஞ்சுங்க. பார்க்கறதுக்கு பொறுமை இல்லாதவங்க எப்படி நிகழ்ச்சியை பார்க்காதீங்கன்னு சொல்றனோ அந்த மாதிரி நல்லா நோட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு எப்படி பொறுமை இல்லாதவங்க பார்க்காதீங்கன்னு சொல்றனோ அதை விட அதிக பொறுமை இருந்தா மட்டுமே இந்த உணவை செய்து வீட்டில் பயன்படுத்துங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு உங்ககிட்ட பொறுமை இருக்குதோ அதை விட அதிக பொறுமை இருந்தா மட்டுமே இந்த உணவை செய்யுங்க. இல்லைன்னா பின் விளைவு முன் விளைவு பயங்கரமா இருக்கும். ஏன்னா 1/4 கிலோ பொறுக்கி 300 கிராம் நாட்டு பூண்டை பயன்படுத்த போறோம். காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் பக்குவத்துல சொதப்புனீங்கனாலும் ஜோலி சுத்தமாயிரு. அப்புறம் கடுகடுன்னு டேஷ் போகும். பேக்லயும் பேக்கு பயங்கரமா எப்படி சொல்றதுங்க, ரெட் லைட் எரியுன்னு சொல்ற ரேஞ்சுக்கு ஆகி போயிடும். ஜாக்கிரதையா இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அற்புதமா தயார் பண்ண போறோம். நிகழ்ச்சி தொடங்குது. ஏன்னா ஒவ்வொன்றுலயும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே தான் நம்ம தொடங்க வேண்டியதா இருக்குது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தான் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ அந்த மாதிரி போய் சேரலையும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிதலையும், இந்த உணவை தவறா செய்தா என்ன பிரச்சனை ஆயிருங்கிறதையும், நாங்க ஏன் பயன்படுத்துறோங்கிறதையும் புரிய வச்சு வந்து நம்ம கொண்டு போக வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நல்லது செய்யறதே இன்னைக்கு ரொம்ப பயந்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? தெளிவா பாத்துங்க. இப்ப நம்ம எடுத்திருக்கிறது என்ன, எல்லாம் எஸ்டிடி வரலாறு பாத்துருவோம். சரிங்களா? அந்த இடிகள் எடுத்துட்டு வாங்க. இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிறது மரச்செக்கு நல்லெண்ணெய். ஓகேங்களா? ஒரு அன்பு சகோதரர் வேற கேள்வி கேட்டாரு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல வச்சு பயன்படுத்தக்கூடாது, அடுப்பு சூடா இருக்கிற இடத்துல வச்சு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. எல்லாம் கரெக்டு தான். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது என்னங்கிறது பொறுமையா புரிஞ்சுக்கங்க. நடுத்தர வர்க்கங்கள் எப்படி பயன்படுத்தினா என்ன நடக்குங்கிற ரிசர்ச். ஸோ அதனால எங்களுக்கு அதெல்லாம் தெரியாம இல்ல, சொல்லாம இல்ல. ஏற்கனவே 1000 வீடியோல 7 வருஷமா சொல்லிட்டேன். சரிங்களா? இப்ப நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு யாரும் கேள்வியை கேட்க வேண்டாம். ஓகே? தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம் வர்றோம்னா, மரச்செக்கு நல்லெண்ணெயில இங்க பாருங்க, இந்த மாதிரி இது தனியா வச்சுக்கலாங்கண்ணா, இங்க வச்சுக்கலாங்க. மரச்செக்கு நல்லெண்ணெய்க்குள்ள ஒவ்வொரு பூண்டா இடிச்சு புழக்கிற மாதிரி பண்ணி, ஓகேங்களா? இங்க பாருங்க, வாய் புழக்கிற மாதிரி. முன்னாடி இதுல ரீல்ஸ்ல போட்டிருக்கிறேன், ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கிறேன். யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு ஷார்ட்ஸ், பேஸ்புக்ல பாக்குறவங்க ரீல்ஸ், இன்ஸ்டால பாக்குறவங்களுக்கு ரீல்ஸ்ல இருக்குது. ஓகேங்களா?
ஸோ அந்த மாதிரி புழக்கிற மாதிரி தட்டி இதுக்குள்ள போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுருக்கிறேன் நான் உங்களுக்காக இதுல சூடு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மரச்செக்கு நல்லெண்ணெய்க்குள்ள பிளாக் சீசேம் ஆயிலுக்குள்ள கார்லிக், சரிங்களா, கண்ட்ரி கார்லிக்க எப்படி சொல்றதுங்க, நசுக்கிங்கிறதுக்கு எப்படின்னு தெரியல, அது புரிஞ்சுக்குங்க. ஸோ கண்ட்ரி கார்லிக் போட்டு நம்ம என்ன பண்றோம், மிதமான சூட்ல வேக வச்சு இதை சாதாரண மரச்செக்கு நல்லெண்ணெய, மருத்துவ குணம் கொண்ட மரச்செக்கு நல்லெண்ணெய எதுவா இருந்தாலும், ஏன் ரேசன் பாமாயிலாவே இருந்தாலும் அதை பாத்தீங்கன்னா பூண்டு காரத்தை இறக்கி பூண்டு எண்ணெயா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரேசன் பாமாயில சமைச்சாலுமே இப்படி ட்ரை பண்ணுங்க. நார்மலா நீங்க கடையில வாங்குற எண்ணெய் ஒருவேளை தரமானதா தரமற்றதா அப்படின்னு நினைச்சு சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூண்டை கொஞ்சம் போட்டு அதோட காரத்தை இறக்கி அதுக்கப்புறம் அதை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் கொண்டு போகாதீங்க, நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கிண்ணமோ இல்ல கடைசிக்கு ஒரு கிண்ணமோ இல்ல கண்ணாடி பாட்டில் சிறந்தது. ஸோ கண்ணாடி பாட்டில்லையோ ஊத்தி வச்சு அதுல இருந்து சமைங்க, சாதாரண மற்ற தாளிப்புக்கெல்லாம். இப்ப நம்ம எடுக்க போறது வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரி. குரு வைத்திய உணவே மருந்தாக, ஆசை தீர திங்கக்கூடிய ஆயில் உணவாக, நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனியாக, பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டுகளாக, இத்தனை கேட்டகரியில இது ஒண்ணு அடங்கும். உங்களுக்கு ஏதாவது நம்ம நிகழ்ச்சியை பார்த்து இவங்க சொல்றதுல ஏதாவது கொஞ்சம் விஷயம் இருக்குது, ஏதாவது ஒண்ணு செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சா அதுக்கு நாங்க உங்களுக்கு பரிந்துரைக்கிறது, முதல்ல இதை ட்ரை பண்ணுங்க, இந்த நொறுக்கு தீனியை ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா. அதுவும் நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனி. பிரேம்ல வாங்கம்மா, நம்ம பவுனம்மாவுடைய அற்புதமான கைப்பக்குவம். ஸோ நம்ம இதுக்கு வார்த்தை அலங்காரங்களோட எப்படி சொல்றதுங்க, கொஞ்சம் நம்ம அந்த மெடிக்கல் டைம் வார்த்தைகளோட பேச தெரியும். ஆனா இது அத்தனை இவங்களுடைய மிகப்பெரிய விஷயம். இந்த பூண்டு பொரி புரூனே நாடாமா, அது என்ன நாடு, புரூனே நாடு. புரூனே நாட்டுல இருக்கிற ஒரு அக்கா அனிதாக்கான்னு ஒரு அக்கா இருப்பாங்க, சரிங்களா. அந்த அக்காக்கு இந்த பூண்டு பொரி பிடிக்கும். 10-15 வருஷம் இருக்குமாமா, 20 வருஷமே இருக்கும் அந்த அக்காவுங்க இங்க புரூனே நாட்டுல இருந்து இங்க சரிங்களா. எங்க முதல்ல நாங்க இருந்த ஓனர் காட்டுக்கு வருவாங்க, அவங்களோட கிளாஸ்மேட்டு. சோ அவங்க அந்த நாட்டுக்கு போகையில பார்சல் பண்ணி எடுத்துட்டு போன ஒரு பதார்த்தம் இது. சோ அத உங்க முன்னாடி செய்யறோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, இதோடைய பக்குவம் மட்டும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20 வருஷத்துக்கு மேல பவுனம்மா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதத்தான் இப்ப நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன், நோட் பண்ணிக்கங்க. நம்ம பவுனம்மாவுடைய ஸ்பெஷல் இது, இந்த வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரி, ஓகேங்களா. சோ முக்கியத்துவம் கருதி கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லைவ் ஒத்துழைக்கல, அதனாலதான் எடுத்து போடுறேன், நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே, சனிக்கிழமை விரதம். நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டது. இப்பதான் இந்த பூண்டு பொரியை செய்ய போறேன். இப்ப மணி எவ்வளவுமா, டைம் பாருங்க, அப்ப 8:30 மணிக்கு தான் செய்யறோம். சோ 8:30 மணிக்கு பூண்டு பொரி செஞ்சு இந்த பூண்டு பொரி கூட பானகம்ங்கிற அடுத்த நீராகாரத்தை குடிச்சு விரதத்தை விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம என்னங்க, இன்னைக்கு இது மட்டும் தான், நாளை காலையில தான் மத்ததெல்லாம், ஓகேங்களா. சோ தெளிவா புரிஞ்சுங்க. விரதம் இருக்கிற நாள்ல நம்ம உடலை சுத்தம் செய்யறதுக்கும் குடலை கிளீன் பண்றதுக்கும் அங்க ஒரு வாரமா தின்னு கண்ட கழிமந்திரங்கள் எல்லாம் வெளியே போய் தின்னு, இல்ல வீட்டிலேயே சரியா சமைக்காம தின்னு, இல்ல பாதிப்பு தர்ற மாதிரி கண்ட எப்படி சொல்றாங்க கலப்படம் கிடந்த பொருள்களை பயன்படுத்தி தின்னு. சோ 1000 பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா. அந்தந்த பிரச்சனையை அந்தந்த வாரமே சரி செய்யறதுக்காகவும் வைத்த காய போட்டு விரதம் இருந்து பாஸ்டிங் இருந்து எப்படி வேணாலும் கொடுங்க, ஓய்வு கொடுத்து எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க உங்களுக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொடுக்கற இதுல இந்த வகுத்துக்குள்ள இந்த பூண்டு இதை இறக்குறோம். இந்த பூண்டு இது இறக்கியில சூடு காரம் வாய் புண்ணு அல்சர் இருக்கிறவங்க பிரச்சனை அப்படி இப்படிங்கிறவங்க தெளிவா பாத்துங்க. அதுக்குத்தான் இந்த பக்குவம், அதுக்குத்தான் ரியல் டைமிங், அதுக்குத்தான் முன்னாடி டிஸ்கிளைமரை போட்டேன். போதிய பொறுமை இல்லாம இதை பார்த்தாலோ அதை விட போதிய பொறுமை இல்லாம இதை செஞ்சாலோ பின் விளைவு பயங்கரமா இருக்கும், நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இப்ப நம்ம செய்யக்கூடியதை வெறும் வயிற்றுல சும்மா வெறி கொண்டு தட்டி லேப்ப போறேன். காலையிலே சாப்பிடுவேன். நாளைக்கு 11 மணிக்குள்ள 1/4 கிலோ பொரி இந்த வடச்சட்டி ஃபுல்லா இருக்கிறத கொஞ்சம் தான் பவுனமா எடுப்பாங்க, மீதி பூரா பிரிச்சு மேஞ்சிருவேன் நான். அப்படி சாப்பிட்டுட்டு தான் 20 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல ஆரோக்கியமா இருந்துட்டு உங்க முன்னாடி வைக்கிறேன்.
நிறைய பேர் நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு இந்த டைமிங் எல்லாம் சரியா கொடுக்காம, இப்ப நான் எடுத்து காட்டுவேன். ஃபைனலாவும் இந்த பூண்டு பொறி பினிஷிங் ஆகி அவுட்புட்ல எப்படி இருக்குதுன்னு க்ளோஸ் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வச்சு காட்டுவேன். அதுலயும் பாத்துக்குங்க. அந்த மாதிரி பக்குவமா செய்யாம பண்ணினீங்கன்னா பாதிப்பு வேற லெவல்ல தான் இருக்கும். அதை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா காரம் அந்த மாதிரி இருக்கும். பூண்டு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதுவும் நாட்டு பூண்டு வேற லெவல்ல பற்ற பூண்டு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? சோ வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்கு மக்களை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய இறைப்பை உணவு குழாயிலிருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வாய் முதல் ஆசன வாய் வரைன்னு சொன்னது. புரியுதுங்களா? எல்லா பக்கம் இருக்கிற டேமேஜ் சரி செய்யறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், நம்ம தான் நுண்ணுயிரிகளோட கொஞ்சி குழாவுரமாச்சு புளிக்க வச்சு பயங்கரமா சாப்பிட்றோம் இல்லைங்களா? சோ அந்த ஒரு வாரமா எடுத்துக்கிட்ட புளிச்ச உணவுகளை அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நஞ்சுங்கிறப்போ நுண்ணுயிரி மட்டும் இப்ப சும்மா விட்டுருமா? அதுவும் அது அளவுக்கு மிஞ்சினா டேஞ்சர். சோ டர்ரு புருன்னு கேஸ் போறதுல இருந்து பல பிரச்சனைகள் உண்டு பண்ணிரும். சோ இந்த பூண்டு பொரியை எடுக்கிறதுக்கு இன்னும் இங்க ஞாபகம் வர்றப்பவே சொல்லிடுறேன். பிரேம்ல வாங்க. வெரிகோசைனுக்கான குரு வித்தையை பௌர்ணமா செய்திருக்காங்க. அதற்கும் இது தீர்வு தரும். ஏன்னா ரத்த நாளங்களை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் அங்க கண்ட கொழுப்புகள் எல்லாம் எப்படி சொல்றதுங்க, கண்ணா பின்னான்னு படியாம இருக்கிறதுக்கும் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ இதயத்துல அங்கடப்பு இங்கடப்புன்னு இருக்கிறவங்க சோ தெளிவா புரிஞ்சுக்குங்க. அதுக்கும் பயன்படுத்த முடியும். நம்ம வகுத்துல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு மட்டும் இல்ல, வெரிகோசைனுக்கும் இதை வந்து பயன்படுத்த முடியும். நான் அல்சர் இருந்தப்பவே இதை சாப்பிட்டு பார்த்துட்டேன். சரிங்களா? தெளிவா புரிஞ்சுக்குங்க. எனக்கு எதுவும் பண்ணல, உங்களுக்கு பண்ணுமா பண்ணாதான்னு உங்க சுய விருப்பத்தின் பேரில் முடிவெடுத்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? நாங்க ஆராய்ச்சி பண்ணதுல நாங்க பயன்படுத்தி பலன் பெற்றதை உங்க முன்னாடி வைக்கிறது தான் எங்க வேலை. இப்படி செய்யுங்க, இப்படி சாப்பிடுங்க, இப்ப இது குணமாகும் எல்லாம் சொல்றதுக்கு நாங்க வரல. எங்களுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டா இந்த பலன் கிடைச்சது மக்களே. எங்களை மாதிரி நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க முன்னாடி வைக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய வாழ்வியலுக்கும் உங்களுடைய வாழ்வியலுக்கும் ஒத்து போச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி வாழ்ந்து பலன் பெற்றிருக்குங்க அப்படின்னு ஒரு பொதுநல நோக்கோடு வைப்பது. ஓகே, அந்த எண்ணெய் ஓட்டத்துல பாருங்க. இப்போ அற்புதமா பூண்டு வதங்கி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஆனா இப்ப இதை டைரக்டா நம்ம பயன்படுத்த முடியாது. இதுல இருந்து இந்த எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேற ப்ராசஸ் பண்ணி கொண்டுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த பூண்டை தனியா வெளியே எடுத்து வைக்கணும். ஸோ அது எப்படிங்கிற ப்ராசஸை பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை அப்படியே வந்து டெட் சிம்முக்கு கொண்டு போயிட்டு, ஓகேங்களா, அதை எடுத்துங்க வைங்கம்மா, வைங்கம்மா. இப்போ இந்த எண்ணெயை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்துலனாலும் சரி, வேற நம்ம முன்பே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவைப்பட்டா கொஞ்சம் எச்சா ஊத்தியும் கூட காய்ச்சி வடிச்சு தனியா எடுத்து வச்சுங்க. நான் முதல்ல சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இந்த எண்ணெயை தனியா வேற சமையலுக்கு பயன்படுத்தலான்னு. ஸோ அப்படி எடுத்து வச்சுங்க. ஆனா இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடியது, இப்ப செய்யக்கூடிய பூண்டு பொறுக்கி வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய குரு வைத்திய உணவே மருந்துக்கு போதுமானது. ஸோ அதனால நான் முழுசா பயன்படுத்திக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ வர்றது பூண்டு எண்ணெய். பிளாக் சீசேம் ஆயில் அல்லது ஜிஞ்சில்லி ஆயில்ல கார்லிக்க போட்டு ஹீட் பண்ணி அதோட எசன்ஸை இதுக்குள்ள இறங்க விட்டு அதுல இருந்து வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். நோட் பண்ணிக்கங்க எவ்வளவு வருதுன்னு. 1/4 கிலோவுக்கு 140 கிராமுக்கு மேல வெளியே இருக்கும். 10 கிராம் 15 கிராம் சாரி மில்லி உள்ள இறங்கி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க பக்குவம் உங்களுக்கு க்ளோஸ் காட்டுறேன். சரியா தெரியும்னு நினைக்கிறேன். 3 இதுல உங்களுக்காக வந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? இல்லைனாலும் க்ளோஸ் தனியா காட்டுறேன். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் இருந்து தான் நம்ம ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்நேர வரைக்கும் உங்க வீட்டுல எல்லாம் நீங்க செஞ்சா என்ன பண்ணுவீங்க, எண்ணெய்ங்கிறது ஒண்ணு எடுத்து லொடுக்குன்னு ஊத்துவீங்க. அந்த எண்ணெயை கொண்டு வர்றக்கே இங்க இவ்வளவு வேலை நடந்திருக்குது. அந்த எண்ணெய் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட இவ்வளவு தூரம் விஷயத்தை விளக்கியிருக்கோம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பூண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன பீஸ் உடஞ்சதும் கூட உள்ள இருக்கக்கூடாது, வெளியே எடுத்துருங்க. ஏன்னா இங்க ஓவரா இனி காஞ்சு அது கருகிச்சு அப்படின்னா சுவையவே மாத்திரும். சரிங்களா? அப்புறம் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாக்குறதுக்கு முதல்ல இருந்த என்ன மாதிரியே இருக்கும். ஆனா பூண்டோடைய எசன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுக்குள்ள விட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காமா கம்மியா இருக்காமா உங்க பார்வைக்கு? கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிதானம்
கொஞ்சம் தப்பி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அதிகத்திலிருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ போதுமானது. கொஞ்சம் எடுத்துட்டோம், ஒரு 25 மில்லிக்கு பக்கம் வெளியே எடுத்துட்டோம், மீதி இருக்கிறது ஓகே. ஓகேங்களா, ரொம்ப வந்துச்சா, கரெக்டாக இருக்கா? ஓகே சரிங்களா. இப்போ பௌர்ணமாவும் ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ இதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். தெளிவாக பாரு, இதிலிருந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஆனா அதுலயுமே என்னென்ன உங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குதுங்கிறதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இடம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது, தெளிவா தெரிஞ்சுங்க. இந்த எண்ணெயை மட்டும் தனியாவே ஒரு 1/2 லிட்டர் தனியா ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க சாதாரணமா சமைக்கக்கூடியது எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்கும். ஒபிசிட்டி பிரச்சனையில பாதிக்கப்படுறவங்க, சரிங்களா, முன்னாடி சொன்னவங்க எல்லாம். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம பெருசுல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எது எது போகுது அப்படிங்கிறது பாருங்க. எல்லா லைன்ல வந்தாச்சோமா, எது மிஸ் ஆகுது தொடங்கலாமா? ரெடி மக்களை, ஆரம்பிக்கலாங்களா? ஸோ முதல்ல எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு ஏன் பயன்படுத்த வேண்டும் நோட் பண்ணிக்கணும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, நம்ம முன்னோர்கள் வாக்கு. ஓகே, எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னா, கடுகுல இருக்கக்கூடிய காரம் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய பாரம்பரியத்துல சமையல் முறையில, அதுவும் நம்ம குரு வைத்திய வாழ்வியல்ல 100% கடுகு எண்ணெயோட பயன்படுத்திட்டே இருப்போம். எதுக்குன்னா அந்த காரம் இறங்கியும் இந்த எண்ணெயை உடைச்சு கொடுக்கும். இந்த இடத்துல உடல் சூடு உள்ளவங்க சுக்க போட்டு உடைச்சிட்டு கூட கடுகு போட சொல்லியிருப்பேன். எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்க சுக்க பயன்படுத்தல. யாராவதுக்கு பூண்டும் பிரச்சனை, நிலக்கடலை நீ உள்ள வரப்போகுது, இன்னும் வேற சேரக்கூடியதெல்லாம் பிரச்சனையா இருக்கிறவங்க இங்கேயே பூண்டை போட்டுக்கணும். அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கடுகு வெடிச்சு இறங்குற வரைக்கும் பொறுமையா இருக்கும். இந்த டைமிங் ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு ரியல் டைமிங்ல தான் காட்டுவேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் கடுகு போடுற நேரத்தில் நாங்கள் நீ போடக்கூடிய 10-15 எண்ணத்தையும் போட்டே முடிச்சிருவாங்க. அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க சகோதரிகளை, சமைக்கிற சகோதரர்களை. இந்த கடுகு காரத்தை மிதமான சூட்டில் வெடிச்சு கடுகு வெடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு சொல்றது அதுக்கு தான். இப்படி சமைச்சிட்டு இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவதியா தின்னா கூட பெரிதளவு பாதிப்பு இருக்காது. நீங்க இப்படி செய்யாம நார்மலா நீங்க செய்யற டுபாக்கூரா செஞ்சு திங்கிறதுல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள் எதிர்பார்க்காதீங்க. ஒரு மண்டலத்துக்கு இப்படி பொறுமை காத்து செஞ்சு பாருங்க. பொறுமை இல்லாம சமைக்கிறதையும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதுதான் 13 வருடமா நாங்க ஆராய்ச்சின்னு சொல்றத. இதுதான் விஷயம். ஒவ்வொன்றும் எப்படி மாத்தி பண்றோம், எத்தனை நாள் பண்றோம், வெய்ய காலத்துல எப்படி பண்ணோம், குளிர்காலத்துல எப்படி பண்ணோம், மழை காலத்துல எப்படி பண்ணோம், உடல் உபாதை இருக்கிறப்ப எப்படி பண்ணோம், உடல் உபாதை இல்லாதப்ப எப்படி பண்ணோம், கெஸ்ட்டுங்களுக்கு கொடுத்து எப்படி ட்ரை பண்ணோம், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தான் சொல்றேன். ஓகே, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் சொல்றேன், வேணும் எடுத்துக்கணும். இன்னும் எவ்வளவு பொறுமையா காரம் இறங்கிட்டு இருக்குது. மேல நேரா லைட் இருக்குது, புகையே இல்லாம கடுகு வெடிச்சுட்டு இருக்குது. சின்னதா அதுல இருந்து வர்ற நீராவி மட்டும்தான் மேல வந்துகிட்டு இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற ஈரப்பதம். ஸோ பெரிய அளவுல புகை வராது. நோட் பண்ணிக்கிட்டே இருங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும். உங்களுக்காக சைலண்டா வர்றேன் டைமிங்க. அந்த வெடிக்கிற சத்தம் நீங்க கேட்கணுங்கிறதுக்காக. கருகிடக்கூடாது கடுகு, நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ ஃபினிஷ் த மேட்டர். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீரகம் நோட் பண்ணிக்கங்க. சீரகம் குளிர்ச்சி. என்ன திறமை சகோதரிகளை டெட் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சீரகம், கடலைப்பருப்பு, நாட்டு கடலைப்பருப்பு. ஓகே, உடல் சூடு, வரமிளகா சூடுங்கிறவங்க வரமிளகாய் கூட இந்த சீரகம் போட்ட இடத்துல போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கி முதலே போட்டுக்கணும். ஸோ கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு நிறைய இருக்கணும். ஸோ உளுந்தும் குளிர்ச்சி. குளிர்ச்சிக்கு எத்தனை சேருதுங்கிறது மட்டும் வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. மரச்சக்கு நல்லெண்ணெய் குளிர்ச்சி, சீரகம் குளிர்ச்சி, உளுந்து குளிர்ச்சி, கடுகு குளிர்ச்சி. ஓகே, பூண்டை ஒன்னா பார்த்துட்டு பயப்படாதீங்க. என்ன திறமை சகோதரிகளை, கட்டக்கு முட்டக்குங்கிற அளவுக்கு அது வணங்கணும். ஸோ அது வரைக்கும் இதுல முடிஞ்சதுலாமா? இதை மூட வேண்டியது இருக்கா? போட்டாச்சுமா. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது பொன்னிறம். ஸோ அதுக்குள்ள வரமிளகாயை போட்டுக்கலாம்.
காம்போட கிள்னது எத்தனை 1 2 3 4 5 எண்ணம் போட்டிருக்காங்க பவுனம்மா. 1/4 கிலோவுக்கு 5 வரமிளகா மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது காரத்துக்கு, தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் பெருசில் இருக்கு. ஓகேங்களா? அந்த கடுகு காரம் எப்படி எல்லாத்தோடையும் மிங்கிள் பண்ணுறோங்கிறத மட்டும் பொறுமையாக போடணும். ஓகேங்களா? இந்த கடலைப்பருப்பை எடுத்து மெல்லையில எங்கேயுமே, அதாவது கட்டக்கு முடக்குன்னு இருக்கணும், எங்கேயுமே கருகி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி பொன்னிறத்துல வெந்திருக்கணும். அதெல்லாம் க்ளோஸ் உங்களுக்கு ஃபைனலாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஒவ்வொரு முறையும் அப்படி சமைக்க முடியுங்கிறத 6-7 வருஷமா காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ முடிஞ்சது. நிலக்கடலை தோலோட பொட்டு நீக்கல, நல்லா நோட் பண்ணிக்கங்க. நிலக்கடலை தோலுடன் கொஞ்சம் பெருசுல வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே வறுகடலை தான், வறுத்திருக்கிற நிலக்கடலை. ஸோ ரொம்ப டைமிங் கொடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் சட்னி கடலை. ஸோ இதை பார்த்தா சாப்பிடணும் போல் இருக்குது, பட் ஆனால் விரதம் மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதனால அமைதியாக தான் இருந்தாகணும். ஸோ வறுகடலை புடச்சி. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, மெயினான அண்ணாத்த உள்ள வர போறாரு. ஓகே, இந்த படத்தின் கதாநாயகன் யார்? இந்த பதார்த்தத்தோடது என்னது? வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொறைன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த கதாநாயகன் உள்ளே வரப்போகிறார். இப்பதான் ஹீரோ என்ட்ரி. ஆனா முதல்லயே ஹீரோக்கு எப்படி தயாரிச்சோன்னு விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ 1/4 கிலோ பூண்டு, சரிங்களா? கிட்டத்தட்ட 300 வச்சுங்க. 300 கிராம் பூண்டு 1/4 கிலோ பொரிக்கு. இப்போ இதைய நல்லா மிங்கிள் பண்ணி விடுங்க. ஓகே, இதெல்லாம் வதங்கிருச்சு. ஸோ அதிக டைம் எடுக்க வேண்டாம். ஸோ போட்டு அதெல்லாம் கிளறி விட்டுட்டு பாத்தி கட்டுங்க. பாத்தி கட்டணும். ஓகே, பாத்தி கட்டணும் மீன்ஸ் இப்போ இதில் எல்லாம் இருக்கிற எண்ணெயை மட்டும் சென்டர் கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணுங்க? எல்லா எண்ணெயும் சென்டரில் கொண்டு வரணும், மற்றதெல்லாம் வெளியே தள்ளி விட்டுங்க. ஸோ டெட் சிம்முக்கு கொண்டு போயிட்டோம். சென்டரில் மட்டும்தான் ஆயில் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்றேங்கிறது தெளிவா தெரியும் குடும்பம். இப்போ கொண்டாங்க முதல்ல உப்பு. இப்போ நம்ம போடக்கூடியதுக்கு இங்க உப்பு இங்கேயே கரெக்டா போட்டுருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் போட்டீங்கனாலும் பொரியல பிடிக்காது. நீங்க அதிகமா போட்டுட்டு கடைசியில சாப்பிட்றவங்களுக்கு ஓவரா உப்பாயிரும், ரொம்ப டேஞ்சரும் கூடாது. ஸோ இங்கேயே கரெக்டா இந்த ஆயில்ல இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அது கொஞ்சம் போக போக ஆரம்பத்தில் கொஞ்சமா செய்யுங்க, அப்புறம் போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1/4 கிலோவுக்கு இவ்வளோ போதுமானது. ஓகே, ஸோ போட்டோங்களா? இப்போ இதையும் உடச்சி விடுவோம். பூண்டு இதெல்லாம் உள்ளே வராமல் தள்ளி விட்டுருங்க. அதில் மட்டும் கலங்குற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 6 டீஸ்பூன், நல்லா நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய வலிய 1 2 3 4 5 6 எவ்வளவு காரம் இறங்குதுங்கிறத பாருங்க. சுத்தமான நாட்டு வரமிளகாத்தூள் அரைக்கிற பக்கம் வாங்கிட்டு வந்தது. நாங்கள் எந்த ஒரு பேக்கெட்ல போட்டதையும் வாங்கல. ஸோ இப்போ இது எல்லாம் ரெண்டையும் கலக்கி விட்டுங்களா? இப்போ இது மேலே எல்லாம் அப்ளை ஆகிற மாதிரி கலக்கணும். பூண்டு, நிலக்கடலை, சட்னி கடலை, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சரிங்களா, வரமிளகாய், நம்ம ஏற்கனவே தயாரித்த பூண்டு எண்ணெய், முன்னாடி இருந்த மரச்செக்கு நல்லெண்ணெய்னு எல்லாத்தோடையும் நல்லா இப்போ இந்த காரமும் உப்பும் மிக்ஸ் ஆகணும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் வதக்கி ஆகணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 3/4 பக்குவத்துக்கு தான் பூண்டை வதக்கி முதல்ல எண்ணெயில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் பெருசில் வச்சு இந்த எசன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம மீதி பயன்படுத்தணும் இல்லைங்களா? என்னது, சீரகம், உளுந்து, சரிங்களா, அதோட குளிர்ச்சி, மரச்செக்கு நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா மறுபடியும் ஒருக்கா இது மேலே அந்த காரத்தோட சேர்ந்து இன்சுலேட் ஆகிற மாதிரி நல்லா பொறுமையாக பண்ணுவோம். புகை வரல, பெருசுல தான் வச்சிருக்கிறேன். பயன்படுத்தினது சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய். புகை வருதுன்னு கேள்வி கேட்ட சகோதரிகள் தெளிவா பாத்துங்க.
பயன்படுத்துறது ஈயம். சரிங்களா? ஈய வடச்சட்டி. தெளிவாக நோட் பண்ணிக்கங்க, ஈய வடச்சட்டி. இப்போ கொஞ்சம் இருங்க, நீ கொஞ்சம் வருங்க. ஏன்னா பூண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பற்ற பூண்டு, தட்டையில அப்படி அருமையா ஓப்பன் மட்டும்தான் ஆயிருக்குது, நிறைய சிதையில. ஸோ குண்டு குண்டா இருக்குது. அந்த குண்டு குண்டா இருக்கிறது நம்ம சொல்ற மாதிரி ஜவங்கன்னு ஜெல்லி மாதிரி பக்குவத்துக்கு மாற்றணும். இந்த நிறைய கார்பரேட் ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறாங்களா, அப்பனா தான் நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. குறிப்பா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ்ல நிலக்கடலையில் இருக்கிறத வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த எப்படி சொல்லுங்க, பொரிஞ்சு உள்ள அதோட எக்ஸ்ட்ராக்ட் உள்ள இறங்கணும். ஸோ நிலக்கடலை மரச்செக்கு நல்லெண்ணெய் ரெண்டும் வந்து எப்படி சொல்றது, ஒன்னோட ஒன்று சண்டையை போட்டு அந்த மரச்செக்கு நல்லெண்ணெயுடைய கசப்பை நம்ம மட்டுப்படுத்திக்கிறோம். பட் சக்தி இருக்கும், மட்டுப்படுத்துறோம். ஸோ நிறைய பேர் நல்லெண்ணெய் கசக்காதான்னு கேட்கறவங்களுக்கு இங்க சொல்றத நோட் பண்ணிக்க. வறுகடலையில் இருக்கிற மந்தத்தன்மையும் நிலக்கடலையில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த டேஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, நிலக்கடலை சாப்பிடல, அதுவும் ரெண்டும் மூணும், அதாவது மரச்செக்கு நல்லெண்ணெய், நிலக்கடலை, அந்த சட்னி கடலை எல்லாம் மூணு மிங்கிள் ஆகி கொஞ்சம் நல்லா ஹீட் கொடுத்தீங்கன்னா இப்ப அந்த கசப்பு இப்பவே வேணாலும் நீங்க எடுத்து லைட்டா அந்த எண்ணெயை வச்சு நக்கி பார்த்தீங்கன்னா நீங்க பிளைனா மரச்செக்கு நல்லெண்ணெயை எடுத்து நக்கிறதுக்கும் இப்ப எடுத்து டேஸ்ட் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இங்கேயே உங்களால உணர முடியும். ஓகேங்களா? ஸோ போதிய பக்குவத்துக்கு பூண்டு வந்தாச்சா, எடுத்து ஒருக்கா பார்த்துருவோங்களா? ஓகே, கொடுங்கண்ணா. கருகிடக்கூடாது. பூண்டு கருகிச்சு யாருமே வாயில வைக்க முடியாது, வேற மாதிரி கசந்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடியது 1/4 கிலோ பொரி. சரிங்களா? 1 உப்பு பொரி. எங்க ஏரியாவில் 1 உப்பு பொரின்னு சொன்னா கிடைக்கும். ஸோ இப்போ டெட் சிம்முக்கு கொண்டு போயிட்டு இனி ப்ராசஸ் கொஞ்சம் முக்கியம். ஸோ மணமணன்னு ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? போன தடவை பண்ணையில பவுனம்மா கையில இதை கொடுத்துட்டு அந்த பக்கம் நெட்டு போகுதா வருதான்னு கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. அவங்களுக்கு வளர்த்தி வந்து கொஞ்சம் கம்மி மக்களை, அதனாலதான் அந்த சுத்துறதுல கொஞ்சம் சிக்கல். ஸோ நம்ம கொஞ்சம் வளர்த்தியா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்றது வேணா ஒரு வளர்த்தியான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? நாளைக்கு நம்ம அமினியை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இந்த கிளவியை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா பெத்ததா இல்லையா. ஸோ கல்யாணம் பண்ணில வேணா அதுக்கு ஈக்குவலா நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா அந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதாவது இன்னொரு வரைக்கும் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்த அந்த எண்ணெய் எல்லாத்து மேலையும் அப்ளை பண்ண வச்சுட்டு எல்லா பொறி மேலையும் இறங்கிடுச்சு. இப்போ இதுல ஒரு பிளஸ் என்னன்னா, நல்லா புரிஞ்சுங்க, எப்படி ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் மூடி வைங்க மஞ்சள, பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு எப்படி சொன்னனோ, எதுக்காக சொன்னனோ தெளிவா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த வெறும்பொரிய தின்னா கூட இப்ப நம்ம இவ்வளவு நேரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கிற அந்த எண்ணெய் அந்த எல்லா பொறி மேலையும் படிஞ்சிருக்கிறதுனால உங்க குழந்தைங்க நீங்க பூண்டோட கொடுங்க, திங்கலனாலும் கம்முன்னு விட்டுருங்க. அதுக்கு எல்லாம் பூண்டை தள்ளி வச்சு போட்டு தின்னாலும் பொறி நல்லா டேஸ்டா இருக்கும், நிலக்கடலை டேஸ்டா இருக்கும். ஒருவேளை இவ்வளவு பக்குவத்தை கடைபிடிச்சு அவங்களுக்கு பூண்டு பிடிக்கலன்னா அந்த வெறும் பொரியை தின்னா கூட பரவாயில்ல, திங்க விடுங்க, வேற லெவல்ல அவங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா நம்ம ஆயில் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பொரிக்குள்ள இறக்கி விட்டுருக்கோம். ஸோ பொரி இஞ்சிட்டு இருக்கு. இப்ப தருங்க நாட்டு ரக மஞ்சள் தூள். சரிங்களா? 3 டீஸ்பூன், அது 6, இது 3. ஓகே, குடிங்க. இப்போ அதே மிதமான சூட்ல தான் டெட் சிம்மில் இருக்குது பெரட்டி இந்த மஞ்சள் எல்லாத்து மேலேயும் கிளப்பணும். ஸோ ஒரு 2 திருப்பு திருப்பிட்டு இப்போ நம்ம அடுத்த ஒரு ப்ராசஸ் பண்ணணும். நீ பொறுமையா பார்க்கணும். சரிங்களா? இது எங்க உடல் வாக்குக்கானது. சிலர்களுக்கெல்லாம் வந்து மேட்சிங் ஆகிறதுக்கு மாற்று ஏற்பாடும் அங்கங்க டிப்ஸ் சொல்லுவேன், கவனமா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெட் சிம்ல கூடாது. இந்த பக்குவத்திலேயே இப்ப கருவேப்பிலையை பார்த்துக்குங்க. இனி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் எடுத்து போடுவேன். அப்ப இது எப்படி எண்ணெயில மொறுன்னு போட்ட மாதிரி ஆயிரும், ஏன்னா ரொம்ப டெட் இதுல இருக்கு. ஸோ இத்தனை கருவேப்பிலுமே தேவை. நாளைக்கு எதுக்கு பிரியாணிக்கு போடணுமாமா? இருக்கா பிரியாணிக்கு? ஸோ இது எல்லாமே இதுக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பூரா உருவிடலாம். தலைமுடிக்கான
குரு வைத்திய உணவே மருந்து. வாய் முதல், இது ரெண்டையும் வச்சுங்க, ரொம்ப குழந்தை இருக்கு. வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரும் குரு வைத்திய உணவே மருந்து. எத்தனை இன்கிரீடியன்ஸ்கள் சேர்த்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்குள்ளேயும் என்னென்ன இருக்குது நீங்களே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்ற அந்த தலைப்புக்கும் இந்த பதார்த்த தயாரிப்புக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த வாசமே அடி வயிறு பசிய சும்மா வேற லெவல்ல கிளப்பி விடுது. சரிங்களா, வேற வழி இல்லை, பசியை தாங்கித்தான் ஆகணும். இன்னி பானகம் செஞ்சாங்க, ஏன்னா விரத மக்களை நேற்று நைட் சாப்பிட்டது. ஓகே, இன்னி நம்ம பாத்தீங்கன்னா சாப்பாடு எதுவும் சாப்பிடலை. நோட் பண்ணிக்கங்க, சாப்பாடு எதுவும் சாப்பிடலை. ஸோ இப்போ ஃபைனல் இது முடிஞ்சதுங்களா? இதுல இன்னும் சரியா இந்த இதுல இருந்து இப்ப நம்ம ஆஃப் கரோ சரியா பொறுமையா திருப்பினா, இப்ப பவுனம்மா வாங்க நீங்க கலருங்க, இவங்க திருப்பினாங்கன்னா 5 நிமிஷத்துக்கு பெரட்டிட்டே இருக்கணும். இப்படியே நிறுத்திட்டீங்கன்னா நவுத்து போயிடும், உள்ள சூடு இருக்கிறனால. இதில் உள்ள எல்லா சூடும் வெளியேற வரைக்கும் நீங்க பொறுமையா திருப்பிட்டே இருக்கணும். இப்ப கீழே ஆஃப் பண்ணியாச்சு, கேஸை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சூட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக வெளியே எடுத்து டக்குன்னு கொட்டி விட்டு ஆற விடலாமான்னெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா கருவேப்பில் இன்னும் ஒரு பக்குவத்துக்கு போகும். ஸோ அந்த சூடும் வெளியே போயிட்டே இருக்கணும், கருவேப்பிலையும் அந்த சூட்டுக்குள்ள பெரட்டிட்டே இருக்கணும். ஸோ கருவேப்பிலும் முறுமுறுன்னு ஆயிரும், அதே நேரம் சூடும் சுத்தமா அடங்கிரும். கருவேப்பில இருக்கக்கூடிய சத்து வீணாகாம முறுமுறுப்பு கொண்டு வர்றோம். அந்த அளவுக்கு பக்குவமான மிதமான சூடு. ஸோ கருவேப்பிலையை எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம், கறி லீவ்ஸ் இங்க முக்கியமான ரோல் பங்கு இதுல இருக்குது, இந்த தலைப்புல சொன்ன பலனை தர்றதுக்காக. ஸோ அதை கருகாம பக்குவமா பயன்படுத்துங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காததை பயன்படுத்துங்க. ஃப்ரெஷ்ஷா இப்ப நம்ம புடிங்கிட்டு பயன்படுத்துறோம். தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு 7 நாள் 4 நாள் ஆகி இதை பயன்படுத்தியில வாடி போன கருவேப்பிலையும் பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. இப்ப நம்ம சொன்ன எல்லா பொருள்களோட பக்குவத்தை அதே மாதிரி செய்து பயன்படுத்தி பாருங்க, வேற லெவல்ல பலன் தரும். பவுனம்மா வெரிகோசைன்ல இருந்து மீள்றதுக்கும், எங்களுடைய இந்த பொரிய வச்சுக்கிட்டு பேதிக்கு எடுக்காம வயிற்ற சுத்தம் செய்யறதுக்கும், வயிற்றுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்துக்கிறதுக்கும், மலச்சிக்கல், உடல் சூடு, இனி அங்க புண்ணு, இன்னி இந்த புற்றுநோய் கிற்றுநோய் எல்லாம் சொல்றாங்க, குடல் புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கும். ஏன்னா மஞ்சள் மிதமான சூட்டுல எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ள போட்டு ஆட்டி இருப்பேன், நல்லா கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல மஞ்சள் எந்த இடத்துல போட்டேன்னு பாருங்க. லாஸ்டா நிறுத்துறதுக்கு முன்னாடி எல்லா எண்ணெயும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா மேல 3 டீஸ்பூனை போட்டு இப்ப அதை பெரட்டி எல்லா பக்கம் அந்த மஞ்சள் பச்சை வாசம் போய் மேல அப்ளை ஆகிட்டு இருக்குது. அதை நோட் பண்ணுங்க. அதுக்கும் தான் சூடாடுறதுக்காக சுத்தம் பண்ண. ஸோ புற்றுநோயை தவிர்க்கிறது மஞ்சளுக்கு சக்தி இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது உண்மைனா, இப்ப நம்ம கொடுத்துருக்கிற பக்குவம் அதுல கண்டிப்பா போய் சேரும். நல்லா புரிஞ்சுக்க. திரும்பவும் சொல்றேன், அதுக்கு மஞ்சளை எந்த கலப்படமும் இல்லாததா பயன்படுத்தணும். லெட் குரோமைட், மெட்டானிக் எல்லோன்னு 2 வகையான கெமிக்கல்கள் தரமற்ற மஞ்சள்களில் உள்ள விட்டு மார்க்கெட்டிங்ல உழவுறதாக நான் சொல்லுவீங்க. சேட்டலைட் தொலைக்காட்சியிலேயே நியூஸ் வந்துருச்சு. ஸோ அந்த 2 வகை கெமிக்கல் இருக்கு பாருங்க, லெட் குரோமைட், மெட்டானிக் எல்லோ. அது உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன நடக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க, கூகுள் சர்ச் பண்ணி. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு உணவு தயாரிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன், என்னென்ன பொருட்களை எங்கெங்க வாங்கணும், எப்படி தயாரிச்சிருக்கணும், அதை நம்ம கொண்டுட்டு எப்படி மதிப்பு கூட்டணும், அதை எப்படி சுத்தி செய்யணும், இதெல்லாம் தான் நம்ம ஆராய்ச்சி. ஸோ ஒரு நிகழ்ச்சியில ஓவர டைம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்ல தகவலை 4 பேருக்கு போறக்கு உறக்க சொல்லி தொடர்ந்து சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை. நாங்கள் பெற்ற ஆரோக்கியம் எல்லாமே இந்த உலக மக்களும் பெறணும்னு ஒரு பொதுநல நோக்கோட முன்னாடி வைக்கிறோம். வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன்பட்டுக் கொள்ளுங்கள். ஓடுங்கம்மா இண்டக்கார சென்டர்ல நின்று. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.